ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது நான் ஆர்கானிக் வியூஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஆர்கானிக் வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். என்னடா நான் திடீர்னு ஆர்கானிக் வியூஸ் நான் ஆர்கானிக் நியூஸ் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க. இந்த டிப்ஸ் யூடியூப் growth 2 ஆல்ரெடி யூடியூப் growth 2 அண்ட் growth 1 அது ரெண்டுமே நான் ஆல்ரெடி என்னோட ஏபி அனுசாரா பிளாக்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். அண்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு மோஸ்ட்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வியூஸ் நம்மளுக்கு காமனா எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணு அந்த கிரியேட்டரே அந்த வீடியோவை பாக்குறப்ப வியூஸ் வரும். பட் இருக்கிறதுலே அதுதான் மோசமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த மாதிரி நம்ம கிரியேட்டரே அந்த சேனல்ல அந்த பர்டிகுலர் சேனல்ல அந்த பர்டிகுலர் வீடியோவை திருப்பி 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 பார்க்கும்போது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதர் ஆடியன்ஸை பிளாக் பண்ணிடும். இது ஏதோ ஸ்கேம் நடக்குது, ஃபேக் நடக்குது, அதனால மத்தவங்களுக்கு இதை அல்கோரிதம் படி நம்ம வேற ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த புது ஆடியன்ஸை வரவிடுறது இல்ல. இருக்கிறதுலே அதுதான் தப்பு. ஸோ கிரியேட்டரான நாமளே நம்ம வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கும்போது ரீமிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணும்போது பிரச்சனை வரும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய வெப்சைட்ல இந்த யூடியூபுக்காகவே இந்த மாதிரி வியூஸை செல் பண்றது, இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஃப்ரீ வியூஸ்ன்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். இந்த மாதிரி வெப்சைட்ல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி வீடியோவா பாரு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இத இன்ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஃபேக் வியூஸ் இது பண்றது தப்பு. அந்த ஃபேக் வியூஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, அந்த வடக்கான்ஸ்ல அந்த பர்டிகுலர் லிங்க்ல ஏதோ ஒரு ஆளை கிளிக் பண்றப்ப அவங்க நம்ம கிட்ட பேசுறப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஃப்ரீயா நீங்க இது பண்ணலாம், நாங்க சொல்ற வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பாருங்க, வியூ பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணும்போது அது தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்றப்ப அந்த பர்டிகுலர் வீடியோ வியூஸ் நிறைய ஆகும். அதே சமயம் புது ஆடியன்ஸை அந்த பர்டிகுலர் வீடியோவை பார்க்க விடாம பண்றது யூடியூப் சேனல். ஸோ அந்த தப்பை செய்யாதீங்க. இது வரைக்கும் நான் சொன்னது, நீங்களே ஆஸ் அ கிரியேட்டரா உங்க வீடியோவை நீங்களே பார்க்க கூடாது. இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்தோ இல்ல காசு கொடுக்காம ஃப்ரீயாவோ நீங்க அவங்க சொல்ற டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த வியூஸ் வந்ததுன்னா அது ரெண்டுக்குமே, அந்த ரெண்டு ஸ்டெப்ஸுக்குமே உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகாது. பட் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் சேனல் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆர்கானிக் வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கூட நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, கிரியேட்டரான நாம பாக்குறது அண்டு அந்த பர்டிகுலர் பர்சன் லிங்க் கிளிக் பண்ணி அவங்க சொல்ற டாஸ்க் செய்யறது, அவங்க சொல்ற ஃபீஸை பே பண்றதெல்லாம் பே பண்ணி அவங்க வியூஸ் நம்ம சேனலுக்கு நம்ம யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் வர வைக்கிறது தப்பான விஷயம். அந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணவே பண்ணக்கூடாது. ஆர் உங்களோட யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லையே ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் என்னோட இன்னொரு சேனல்ல காட்டுறேன். என்னோட இன்னொரு சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் அந்த பர்டிகுலர் என்டர்டைன்மெண்ட் இதுக்கு நிறைய வருது. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது கெட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டு வீடியோ வியூஸ் பண்ணிட்டு அண்டு எந்த சேனல்ல செலக்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஆட் அ ஸ்பெசிபிக் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எது வியூஸ் நிறைய வருதோ அது போட்டு
அண்டு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எந்த இடம், நம்ம இந்தியா மட்டுமே போட்டுடலாம். ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஸோ பட்ஜெட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 200 இந்த மாதிரி வரும். அண்டு நீங்க இந்த மாதிரி பர்பஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வியூஸ் வரும். இதுதான் நான் ஆர்கானிக் பேஸ்ல தேர்ட் பர்சன். இந்த இது கூட நீங்க பண்ணலாம். ஏன் வந்து இதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம யூடியூபுக்குள்ளேயே நம்ம பிசினஸ் வச்சு ஐ மீன் டீலிங் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து ஆர்கானிக்கோ நான் ஆர்கானிக்கோ லீகலா இன்க்ரீஸ் ஆகும். இல்ல என்னால வியூஸ் அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு நான் பண்ண விரும்பலன்னா வெறுமாவே நீங்க அப்லோட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு ரெவன்யூ மானிட்டைசேஷன் எல்லாம் அவ்வளவா வராது. அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அண்ட் வந்து இது நான் ஆர்கானிக் வியூஸ்க்கான ஸ்டெப்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, கிரியேட்டரான நாமளே பாக்குறது, லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, அப்புறம் தேர்ட் பர்சனை ஓட டாஸ்க் வந்து பண்ணி வச்சோ இல்ல காசு கட்டியோ நம்ம வியூஸ் வாங்கிக்கிறதெல்லாம் ராங்கான விஷயம். அந்த 2 தப்பு மட்டும் செய்யாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.